கண்ணுக்குள்ளே உன்னை வைத்தேன் கண்ணம்மா, நான் கண்கள் மூட மாட்டேன் அடி செல்லம்மா. சரி, இப்ப முடிவா என்னதே சொல்ல வாரியா? அதான் சொல்லியாச்சுல, ஒன்னெல்லாம் கொடுக்க முடியாது. இப்படி வந்து தட்டெல்லாம் தூக்கிட்டு வந்து பொண்ணு கேட்டாப்ல, பொண்ணை கொடுமா? அதுக்கெல்லாம் வேற இல்ல, சோழியை பத்தி கொடுப்பாங்க வந்த வழியை பார்த்து. சரிங்க பத்தா, உங்க முடிவு இருக்கட்டும். என்ன ஐயா, நான் உங்ககிட்ட வாரேன். என்ன நீங்க எங்க குடும்பத்துக்காகலாம் யோசிக்க வேணாம். என்ன 10 மாசம் சுமந்து தாய் பெத்தவங்க இருக்காக, தோல்ல தூக்கி போட்டு வளர்த்தவங்க நீங்க இருக்கீங்க. உங்க பொண்ணுக்கு என்ன மனசுல ஆசைண்டு உங்களுக்குள்ள ஒரு கனவு இருக்கும்ல, அந்த பொண்ணு ஆசைப்படுறத நடத்தி வைக்கணும் தானே பெத்தவங்க நினைப்பாங்க. உங்களுக்கே அந்த மாதிரி தோண மாட்டேங்குது. ஏப்பா, படிச்ச ஆளுங்கிறத அடிக்கடி நிரூபிக்கிறீங்களே. சரிதே, நாங்க படிக்காத முட்டாளுகிறே. என்ன இந்த பெத்த பிள்ளைகளுக்குலாம் ஆசை பாசை எல்லாம் இருக்கு, அதை பெத்தவங்க நடத்தி வைக்கணும் அப்படின்னு நினைக்கிற குடும்பம்லாம் உங்க குடும்பம் வேணா இருக்கட்டும். என்ன நாங்க கிடையாது. என்ன இந்த வீட்டுல பொம்பளை பிள்ளை பிறந்தா நாங்க என்ன சொல்றோமோ அதைத்தையும் கேட்கணும். அதுல இஷ்டத்துக்கு முடிவெடுக்கிறதுக்கு பெத்தவங்க நாங்க என்ன வெள்ளைக்காரங்க வைக்கணும்? அப்படிலாம் இந்த வீட்டுல எங்கேயும் நடக்காது. என்ன உங்க பிள்ளைய நீங்களே வச்சுக்கிறீங்க, எங்களுக்கு ஒண்ணு தேவையில்ல. கதிரு, என்ன கதிரு அண்ணே சும்மா இருங்கண்ணே. நீங்க வேணா சும்மா இருப்பீங்க, சும்மா சும்மா ஒரு பேச பேச வாய் போச்சுட்டு அமைதியா இருக்கணுமா? சுள்ளு ஏறுதாமா? இப்ப நீங்க இருக்க கட்டதே பேசாம இருக்கேன். இல்லடா அவர் பேசுற பேச்சுக்கலாம் அம்புடுதேன். இங்க வாரு, உன்ட்ட என்ன சொல்லியிருக்கேன்? நமக்கு ஒரு விஷயம் வேணும், நமக்கு ஒரு விஷயம் நல்லதா நடக்கணும்னு நினைச்சா கோப்படுற இடத்துல கூட பச்சைலைய பாக்குற மாதிரி பல்ல கடிச்சிட்டு போகணும்னு எத்தனை முறை சொல்லியிருக்கேன் உங்ககிட்ட. வேற எதுக்கு? இது நம்ம தம்பி வாழ்க்கை, அதை விட ஒரு பொம்பளை பிள்ளையோட வாழ்க்கை. சாதுவா பேசி தாண்டா முடிக்கணும். உன் இஷ்டத்துக்கு நீ மாடல கோபப்பட்டு இருந்தீங்கன்னா இல்ல சரியா வருமா? வாயை குத்திட்டு நின்று இப்படியே இருங்க. நீங்க எந்த குடும்பத்திலயும் இப்பெல்லாம் பார்த்தது இல்லையா? சரி, ஓகே, இருக்கட்டும். உங்களோட விருப்பப்படியே நீங்க கல்யாணம் கட்டி கொடுக்கணும்னு நினைங்க. ஆனா உங்க பொண்ணுக்கும் ஒரு விருப்பம் வெறுப்பு இருக்குல்ல, அதே மதிக்க மாட்டீங்க. சொல்ல போனா உங்க பொண்ணு ஒரு மேஜர், அந்த பொண்ணுக்கு முடிவெடுக்க வேண்டிய எல்லா உரிமையுமே இருக்கு. ஆனா பெத்தவங்க நீங்களே எந்த உரிமையுமே எடுக்க விடாம ஒவ்வொரு பொட்ட பிள்ளையும் இப்படி போட்டு கொடுமைப்படுத்துறீங்க. எனக்கு புரியுதுங்க ஐயா. பெத்த பிள்ளைய காதல்னு ஏதாவது ஒண்ணு சொல்லிட்டா அவன் நல்லவனா இருப்பானா கெட்டவனா இருப்பானா, அவன் எப்படிப்பட்டவன் என்ன ஏதுன்னு பார்க்க எப்படி கட்டி கொடுக்கறது, இப்படி யோசிக்கிற பெத்தவங்களை பார்த்திருக்கேன். ஆனா உங்களை மாதிரி யாருமே பார்த்தது இல்ல. பீமுக்குனே கட்டி கொடுக்க மாட்டேன் நிக்கிறிய வத்தியலா, அங்க இருக்கீங்க. நான் அப்படிதான், நானும் யாருக்காக நீ மாத்திக்க மாட்டேன். நான் எப்போதுமே இப்படிதான், அந்த காலத்துல இருந்து இந்த காலம் வரைக்கும் அப்படியே தான் வாழ்ந்துக்கிறேன். எதுக்கு நான் மாத்தணும், என்ன வெள்ளைக்கு நான் மாத்தணும்? அப்பெல்லாம் மாத்த முடியாதுப்பா. இவன்ட்ட எதுக்குடா தேவலாம பேசிக்கிறீங்க? சொல்லு, நான் சொன்னது சண்டைக்கு வராப்ல இல்ல, அதே வாய் புத்திட்டு பேசாம இருக்கேன். ருத்ரா செத்த பேசாம இருப்ப. சரி விடுங்க ஐயா, நான் இனி உங்ககிட்ட பேசுறதுல எதுவும் இல்லைன்னு எனக்கு தெரிஞ்சு போச்சு. தாமரையை கூப்பிடுங்க, ஒரு வார்த்தை கேட்டுவிட்டு நாங்க போயிடுறோம். ஏன் கூப்பிடணும்? அப்பெல்லாம் கூப்பிட முடியாது. எங்க வீட்டு பட்ட பிள்ளை நீங்க என்ன வெண்ணைக்கு பேசணும்? அதே நாங்களே சொல்றோம், கட்டி கொடுக்க முடியாது. வேற என்ன இப்படி அசிங்கப்படுத்த பேர வந்து நின்னு இருக்கீங்க. இது உங்க இடத்துல வேற எவ்வளவு நாட்டு கொடுத்து வாங்கிருப்பாங்க. அங்கோட இது அசிங்க ஆமான்னு நினைக்கவே கிடையாது. எதுக்கு நீங்களா பேசிக்கிறீங்க? இப்ப வரைக்கும் சும்மா பேசிக்கிருக்கோம் அப்படிதான். என்ன உங்க பொம்பளை பிள்ளைய கூப்பிடுங்க, அந்த பிள்ளைட்ட ஒரு வார்த்தை கேட்கிறோம், அது என்ன மனசுல இருக்குன்னு பதில சொல்லிட்டு பேரவ நாங்க போறோம். ஐயா, நான் உங்களைத்தையும் சொன்னேன், தாமரை கூப்பிடுங்க. ஒரு வார்த்தை நான் தாமரை கிட்ட கேட்டுக்கிறேன். தாமரை என்ன பதில் சொல்லுதோ அதுவே என் முடிவு. என்ன அதுக்கு பிறகு உங்க வீட்டு சைடுல நான் வரமாட்டேன். கூப்பிடுங்க. என்ன சொல்லிக்கிட்டே இருக்கேன் அம்மா? இப்ப என்ன என் மகளை கூப்பிட்டு பதில் சொல்ல சொன்னா பேசாம போயிருவிய, அப்படித்தானே? முதல்ல கூப்பிடுங்கய்யா. நான் உன்னை கூப்பிட மாட்டேன்னு சொல்லலையே, கூப்பிட அப்படிதானே சொன்னேன். ஒருவேளை என் மக உன் தம்பிய காதலிக்கலன்னு சொன்னா என்ன செய்வேன்? முதல்ல கூப்பிடுங்க. நீங்களே அதுக்கு பேசிக்கிறீங்க. அந்த பிள்ளை சொல்றதே முடிவு. ஏன்னா அந்த பிள்ளைக்கு 18 வயசுக்கு மேல ஆயிடுச்சு. 18 வயசுக்கு ஒரு பொம்பளை பிள்ளை முடிவு எடுத்து அது சரியாத்தே இருக்கும். அந்த பிள்ளைக்கு முடிவு எடுக்க வேண்டிய எல்லா உரிமையுமே இருக்கு. சரி, நீங்க சொன்ன 18 வயசு தானே, கூப்பிடுறோம், பதில் சொல்லட்டும், பாத்துக்கிறீங்க. நாமே கூட்டு வரவா? எதுக்கு தேவலாம் மூக்க நடிச்சுக்க? பேசாம இரு. அம்மா போமா, நீ போய் கூட்டு வா. இலை அம்மா போய் கூட்டிட்டு வாமா. பொறுங்க பொறுங்க, வந்துருவா. வந்ததுக்கு பிறகு அவ என்ன பதில் சொல்றாளோ அதை கேட்டுட்டு மூஞ்சில சாணி அடி வாங்கிட்டு போங்க. ஏய் பாட்டி, என்னாடி இன்னும் அழுதுக்கிறியோ? ஏன் மறக்க முடியலையோ? உனக்கு இப்ப என்ன பிரச்சனை? நான் பாட்டுல தானே இருக்கேன். இப்படி தான் பண்ணி கொடுமைப்படுத்துறது பத்தலையா? என் நிம்மதி அழுக கூட நான் கூடாதா? நீ அழுகாம கடை. அதை பத்தி இப்ப யாருக்கு என்ன பிரச்சனை? யாரு உன் காதல இருக்கான்ல, காதலே அவங்க குடும்பத்துல இருந்து உன பொண்ணு கேட்டு வந்திருக்காங்க. ரொம்ப சந்தோஷப்படாத. என்ன அவன் ஒண்ணு வரல, அவன் அண்ணங்க 2 பேரு, அப்புறம் அவங்க தாத்தா பாட்டி 4 பேர் வந்திருக்காங்க. என்ன பொண்ணு கேட்டு உன் அப்பங்கிட்ட தொந்தரவு பண்ணிக்கிருக்காங்க. என்ன உன் அப்பையும் கொடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டியான். ஆனால் 2 பேசிக்கிருக்காங்க. கடைசியா ஒரு முடிவுக்கு வந்தாங்க. நீ வந்து அவனை பிடிச்சிருக்குன்னு ஒரு வார்த்தை சொன்னீங்கன்னா கையோட கூட்டு போவாங்களாம். ஆனா அங்க வந்து நீ அவனை பிடிக்கலன்னு சொல்லணும். நான் எப்படி சொல்லணும்? என்னால அப்படி சொல்ல முடியாது. எனக்கு அவனை பிடிச்சிருக்கு, நான் அப்படிதான் வந்து சொல்லுவேன். அப்பதான் கில்லாத வலிக்குது. வாயி வாயி
இங்க பாரு, அங்க வந்து அவனை பிடிச்சிருக்கு அப்படி இப்படின்னு சொல்லி இருந்தேன்னு வச்சுக்க, சங்கறுத்து போட்டு போடுவேன். என்ன நான் ஏன் அப்படி சொல்லணும்? உண்மையை தானே சொல்லணும். அவன் எனக்கு பிடிச்சிருக்கு, நான் பிடிச்சிருக்குன்னு தான் சொல்லுவேன். என்னால இந்த குடும்பத்துல இருக்க முடியல, நான் போய் அவங்க கூட இருந்துக்கிறேன். நீ என்ன புரிஞ்சுக்க மாட்டேங்கிறல்ல? நான் என்ன வண்டி கொண்டு பிடிச்சிக்கிறோம்? அப்பெல்லாம் பிடிச்சிக்க வேண்டியது அவசியம் கிடையாது. என்ன ஆம்பளை பிள்ளை பிறந்ததா வாரிசுன்னு வச்சிருப்போம். 2 பொட்டை கழுதிகளை பிறந்ததுக்காகவே உன் அப்ப இம்புடு தூரம் கஷ்டப்பட்டு இருக்கான். நீ செஞ்ச வேலைனாலதான் வெளியே தலை காட்ட முடியாம அவன் இருக்கான். என்ன தெரியுமா? பஞ்சு முழுக்கல ஒன்னா அவங்க கூட கூத்தடிச்சிருக்க நீ. தப்பத்தா நான் என்ன பத்தா செஞ்சேன்? நீ வந்து பாத்தியா? கூத்தடிச்சோம்ட்டு நீ பாத்தியா? ஒருத்தருக்கு ஒருத்தர் உள்ள இருந்துகிட்டா தப்பு பண்ணோம்ட்டு அர்த்தமாதான் உன் புள்ள ரொம்ப கேவலமான செயலை செஞ்சு நான் கற்போட இருக்கனா இல்லையாண்டு பார்த்து தெரிஞ்சுக்கிட்டார்ல, அப்பயே உனக்கு தெரிய வேணாம் அவங்க குடும்பத்துல உள்ளவங்க எப்படி இருப்பாங்கன்னு. அவன் ரொம்ப தங்கம் தெரியுமா? அவன மாதிரி நீங்க எங்க எனக்கு மாப்பிள்ளை தெரிஞ்சாலும் கிடைக்காது. ஏன் இப்படி எனக்கு கொடுமைப்படுத்துறீங்க? என்னால இருக்க முடியல, என்ன விட்டுருங்க. நான் அவங்க கூடயே போறேன். வாயை பத்து மான மரியாதை வாழ்றதே வாழ்க்கை பொட்ட பிள்ளை. யாரு இப்ப சொல்றேன், அங்க வந்து எனக்கு அவனை பிடிக்கலன்னு சொல்றேன். என்ன ஒருவேளை பிடிச்சிருக்கிட்டு மாத்தி சொன்னேன்னு வச்சுக்க, உன் அப்ப என்ன உன்னை கொள்றது? உன் அப்ப என்ன தெரியுமா பிளான் போட்டு வச்சிருக்கேன்? இன்னும் 4 நாள்ல உனக்கு கல்யாணம். என்ன இந்த கல்யாணம் நடக்கிறதுக்குள்ள ஒருவேளை அந்த மருது பையன் ஏதாவது செஞ்சான்னு வச்சுக்க, அவனை தலையை சீவ சொல்லி ஆள ஊரா ஏற்பாடு பண்ணி வச்சிருக்கேன். தெரியுமா? என்ன பத்தா சொல்ற? ஆமா, ஏன்னா கல்யாணத்துல ஏதாவது தகுடு தட்டம் பண்ணுவாங்கல்ல, அதே என்ன 4 நாள்ல உனக்கும் அத்தை மையனுக்கும் கல்யாணம். நாளைக்கு அத்தை மையன் இங்க வரையான். இந்த கல்யாணம் முடியற வரைக்கும் அந்த மருது பையில சுத்தி ஆள் நின்னுகிட்டே இருப்பாங்க. என்ன லைட்டா ஒரு பிசுறு தட்டினாலும் உன் அப்பன் சீவ சொல்லிட்டியான். ஆள் என்னன்னா பார்க்கவே மாட்டியான்னு. அவன் உசுரோட இருக்கணும்னு நீ நினைச்சிண்டா வந்து அவனை பிடிக்கலேன்னு அங்க சொல்ற. இல்லன்னு வச்சுக்க, உன் அப்பன்ட்ட ஒரு வார்த்தை சொன்னா போதும் அவனை சுத்தி ஆள் சீவி விட்டுருவாங்கன்னு. அவனை வீட்டை சுத்தி ஆள் வச்சிருக்கான் உங்க அப்பன். அவனை நீ மனசுல நினைச்ச பாவத்துக்காக அவன் உயிரை போக்கணும்னு நினைக்கிறியா? சொல்லு, அப்படின்னா சொல்லு. தாரா போய் பிடிச்சிருக்கும் சொல்லு. பிடிச்சிருக்கும் நான் மறு நிமிஷமே அவன் தலையை சீவி போட்டு போடுவாங்க. பிறவை எப்படி வாழ்வ சொல்லு. அப்பதா வேணாம் அப்பதா, அப்படிலாம் செஞ்சு பிராதிய. அவன் ரொம்ப பாவம். அந்த குடும்பமே ஒரு குருவி கூடு மாதிரி. அது ஒரு குருவி கூடு கலைஞ்சா கூட அவங்களால தாங்க முடியாது. அந்த குருவி கூட பார்த்ததே எனக்கு அவன் மேல ஆசையே வந்துச்சு. தயவு செஞ்சு அவனை எதுவும் செஞ்சு பிராதிய. இப்ப என்ன அங்க வந்து அவனை பிடிக்கலட்டு சொல்லணும், அப்படித்தானே? நான் சொல்றேன், அவனை மருந்து எதுவும் செஞ்சிடாதீங்க. உன்னை கை எடுத்து கூப்பிடுறேன். தெரியுதுல? அப்ப வாயை போத்திக்கிட்டு வந்து அவனை அங்க பிடிக்கலன்னு சொல்ற. என்ன சொல்றேன் அப்பதா, சொல்றேன். என் மருந்து எதுவும் செஞ்சிடாதீங்க. வா. பார்த்தா தாமரை நல்லா இருக்கியா? நல்லா விசாரிக்கவா கூப்பிட்டியா? எது கூப்பிட்டீரா அதை மட்டும் பேசுங்க. நல்லா இருக்கேனே, நீங்க எப்படி இருக்கீங்க? இருக்கேன்டா. மாமா, உங்களை பார்க்கும்போது என் மனசுக்குள்ள இருக்கிற எல்லாத்தையும் சொல்லி அழடும் போல இருக்கு. என்னைய பேர் இந்த ஜெயிலுக்குள்ள இருந்து கூட்டு போகிட்டு சொல்லணும் போல இருக்கு. மிரட்டி வச்சிருக்காங்க மாமா. சட்டுன்னு கேளுங்க. இந்த தாமரை, உன்னை நாங்க பொண்ணு கேட்டு வந்தோம். என்ன உன் மனசுல என்ன இருக்குன்னு எங்களுக்கு நல்லாவே தெரியும். அதே மாதிரி எங்க பேரனோட மனசுல என்ன இருக்குன்னு உங்க குடும்பத்துல இருக்கவங்க எல்லாத்துக்கும் தெரியும். 2 பேரும் மனசு ஒத்து விரும்பிட்டீங்க ஒருத்தருக்கு ஒருத்தர். என்ன மனசார விரும்பிட்டீங்க. அங்க அவனும் சோறு இல்லாம தண்ணி இல்லாம அவன் பாட்டு அப்படியே தான் கிடக்குறியான். நீயும் அப்படிதான் கிடக்குற. என்ன உங்க அப்பா கிட்ட மனசு ஒத்து சம்பந்தம் பேசலாம்னு உன்னை பொண்ணு கேட்க வந்தோம். என்ன உங்க அப்பாவுக்கு விருப்பம் இல்லைன்னு சொல்லிட்டாரு. ஆனா என் பேராண்டி நினைக்கிறியா? உன் அப்பா என்ன சம்மந்தப்படுத்துறது? சம்மந்தப்பட்ட பொண்ணுக்கு விருப்பம் இருந்தா போதும்னு என் பேராண்டி நினைக்கிறியா? அதுக்கு தான் உன்னை வர சொன்னோம். என் பேரனை கட்டிக்கிறதுக்கு உனக்கு சம்மந்தமா? யாரு சொன்னேன்னு வை, கொத்தி இட்டுப்புல வச்சு இறக்கிடுவேன் தெரியுங்கள? வாய் பொத்து. ஐயோ, நான் என்ன செய்வேன்? இவ வந்து சொல்றது தெரியாவது எப்படியாவது இவங்க இந்த செயலுக்குள்ள இருந்து இவளை கூட்டு போயிடுவாங்கன்னு நினைச்சேனே. இப்படி இல்லை மிரட்டுறாங்க. நான் என்ன செய்வேன்? பார்த்தா தாமரை, முத நீ என்னை கூப்பிடும் போது அண்ணன்ட்டு கூப்பிட்ட. நான் உன்னை தங்கச்சியாதே நினைச்சேன். என்ன இப்பவும் நீ அப்படிதான் நினைக்கிறேன் நானு. ஆனா இப்போ நடந்துக்கிட்டு இருக்க பிரச்சனையெல்லாம் பார்க்கும்போது நீ மருத ரொம்ப ஆழமா காதலிக்கிறேன்னு எனக்கு தெரிஞ்சது. அதே மாதிரி மருதும் உன்னை காதலிக்கிறியா?
எனக்கு அது தெரியும். ஓன்ட்ட அவன் மறைச்சாலும் அவன் மனசுக்குள்ள நீ இருக்க. சரி, இவங்களை பிரிச்சு வச்சு என்ன செய்ய போறோம்னு நான் உங்க அப்பா கிட்ட வந்து பொண்ணு கேட்க வந்தேன். உங்க அப்பாவுக்கு விருப்பம் இல்லைன்னு சொல்லிட்டாரு. உன்னைய என் தம்பியை கட்டி கொடுக்கறதுக்கு அவருக்கு சுத்தமா விருப்பமே இல்லையா. ஆனா இதுல உன் அப்பாவுக்கு விருப்பம் இருக்குது இல்ல, அது ரெண்டாவது விஷயம். என்ன, வாழ்க்கையை வாழ போறது என்னமோ நீதே. அதனாலதான் உன்கிட்ட கேட்கிறேன் நானு. உனக்கு மருது பிடிச்சிருக்குல, அவனுக்கு உன்னை பிடிச்சிருக்க போய் தானே காதலிச்ச நீ. அவனும் அப்படிதான். ஏன்னா வெளியே சொல்ல மாட்டேன், அவன் எப்போதுமே அப்படிதான். அவனுக்கு பாசமே இருந்தாலும் அவனுக்கு அது வெளிக்காட்ட தெரியாது. அவன் சின்ன வயசுல இருந்து அவன் அப்படித்தான் வளர்த்திருக்கேன், அவன் அப்படித்தான் இருக்கான். அதனால அவன் உன்னை காதலிக்கணும் கிடையாது, அவனும் உன்னை காதலிக்கத்தான் செய்யறான். அவனுக்கு உன் மேல அன்பு இல்லாம இப்படி தூரம் தட்ட சுக்கிட்டு வரணும்னு எனக்கு எந்த அவசியமும் கிடையாது. என்ன, எல்லாத்தையும் தெள்ள தெளிவா முடிவு எடுத்துட்டே வந்திருக்கேன். என்ன, உன் அப்பாவுக்கு விருப்பம் இல்ல, உன்னை கட்டி என் தம்பிக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கறதுக்கு அவருக்கு விருப்பம் இல்லைன்னு சொல்லிட்டாரு. ஆனா நான் உன் விருப்பத்தை கேட்கிறேன். என்ன, என் தம்பி உனக்கு பிடிச்சிருக்கா? யாருக்காகவும் பயப்படாததா. நீ வயசுல மூத்த பிள்ளைதே, முடிவு எடுக்கலாம். உன் முடிவை சொல்லுத்தா. வாய் திறந்து சொல்லு தாமரை, எனக்கு அப்பாவே முக்கியம். என் அப்பாவை தாண்டி இந்த உலகத்துல வேற எனக்கு பெருசு கிடையாது. உங்க தம்பி எல்லாம் நான் காதலிக்கவே இல்லைன்னு சொல்லு. நான் எப்படி சொல்லுவேன், எப்படி சொல்லுவேன்? அவன் கூட கற்பனையிலேயே வாழ்ந்தேனே வாழ்க்கைய. நான் எப்படி வாயால சொல்லுவேன் அவனை காதலிக்கலன்னு? கடவுளே. இங்க பாரு தாமரை, உன் மனசுல என்ன இருக்கோ அது வெளிப்படையா சொல்லு. உன் அப்பா சொல்றாங்க அப்பதான் சொல்றாங்கலாம் கேட்காது. என்ன, என் தம்பிய கல்யாணம் கட்டிக்கிறதுக்கு சம்மதமா? உங்களுக்கு நிறைய பிள்ளை சொல்ல யோசிக்குதுண்டா. அவனை பிடிக்கல தானே அர்த்தம். பிறகு நோய் நோய்க்கு இருக்கிய இந்த வாயை பொத்திரி நான் கேட்டுக்கிருக்கோம்ல. சொல்லு தாமரை, இப்ப நீ அமைதியா இருக்க கண்டதே எல்லாரும் பேசிக்கிருக்காங்க. நீ ஒண்ணு பிடிச்சிருக்கு பிடிக்கல ரெண்டுல ஏதாவது ஒரு பதில சொல்லு. சொன்னிண்டா இப்ப நேரம் அசிங்கப்பட அவசியம் கிடையாதுல. உன் பதிலுக்காக தான் பேர நின்று இருக்கேன். சொல்லுதா. சொல்லுடி. என்னடா மருது உசுரோட இருக்க மாட்டியா? முதல்ல என்னைய மன்னிச்சுக்கிறங்க. நீங்க தப்பான வீட்டுக்கு சம்மந்தம் பேசி வந்துட்டீங்க. தாமரை அண்ணே, நீங்க எப்படி என்ன தங்கச்சியா நினைக்கிறீரோ அதே மாதிரி நானும் உங்களை அண்ணன் அதே நினைக்கிறேன். இப்போ வரைக்கும் அந்த பாசம் அப்படியே தானே இருக்கு. அருந்ததி எப்படி உங்களுக்கு தங்கச்சியோ அதே மாதிரி நானும் உங்களுக்கு ஒரு தங்கச்சிதே. நீங்களாம் நினைக்கிற மாதிரி நான் மருத காதலிக்கல. அதுக்காக மருத தெரியாதுன்னு சொல்ல மாட்டேன். மருத தெரியும், பஞ்சமில்ல வேலை செய்யறவர் அம்பருதே. மற்றபடி அவருக்கு எனக்கும் எந்த பழக்க வழக்கமும் கிடையாது. தப்பான நோக்கமும் இல்ல. அம்படுதானே, போயிட்டு வாங்கண்ணே. ஏ தாமரை, என்ன சொல்லிக்கிருக்க? ஆமா, நான் சொல்லியாச்சுல, கிளம்பி போங்க. என்ன மன்னிச்சிருங்க மாமா. எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. என்னை மிரட்டி வச்சிருவாங்க. ஒரு நிமிஷம் ஆகாது உங்க தம்பி எனக்கு கட்டி வைங்கன்னு சொல்ல. ஆனா உங்க குடும்பம் அழகான குருவி கூடு மாதிரி. அந்த குருவி கூட்டுல வந்து வாழணும்னு தான் நினைச்சனே தவிர கல்ல விட்டு அடிக்க நான் வரல. என்னால அந்த குருவி கூட கலையவே சொல்லிட்டேன். சாதி மத மொழியை எல்லாம் கடந்ததுதான் காதலடி. சொந்த வந்த எதிர்ப்பையில் மீறி நிற்பதே காதலடி. பெண்கள் சமயத்தில் பெத்தவங்க ஆட்டி வைக்கும் பொம்மையடி. காதலர் என்னை வெறுப்பதாய் சொல்வதில் இல்லை உண்மையடி. எதிர்ப்புகள் வந்தா கூட எதிர் நீச்சல் அடிக்கணும். தேசம் விட்டு கடத்துனா துணிந்த காதல் ஜெயிக்குமடி. அதான் சொல்லியாச்சுல, கிளம்பி போங்க. தாமரை, யாரோட வற்புறுத்தல பேர்ல இப்படி சொல்லாத. யாரோட வற்புறுத்தல கிடையாது. வீட்டை விட்டு முதல்ல வெளியே போங்கடா. அண்ணே வாங்க போவோம். இருடா கதிர், பேசலாம். தாமரை, இது உன் வாழ்க்கை, இதை யாரும் முடிவெடுக்க முடியாது. சொல்லு தாமரை, நீ யாருக்காகவும் பயப்படாத. சொல்லு. யாருக்காக பயப்பட போறா? அவ யாருக்காகவும் பயப்படல. என்ன, யாரும் வற்புறுத்தலாம் சொல்ற. அவ மனசுல என்ன இருக்கோ அதையும் சொல்றா. வெளியே கிளம்பி போயிட்டே அப்படிதான் மரியாதை. கிளம்பி போ. யோ, உனக்கு மரியாதை இல்ல என்ன? பொம்பளை பிள்ளைங்க மிரட்டி வச்சுட்டாயா பேசுறீங்க? அந்த பிள்ளை ஒண்ணு அப்படி பேசல. அப்படியா? அப்ப ஏதாவது ஆதாரம் காட்டி பார்க்கலாம். மரியாதை வெளியே போங்க எல்லாரும். ஒண்ணு கேட்டு வர முகங்களை பாரு.
போங்க வெளிய. ஐயா நீங்க இம்புட்டு கேவலமா இருப்பீங்கன்னு நினைச்சு கூட பாக்கலையா நான். யோ உன் பொண்ணு வேணா ஒண்ணு வேணா, நீயும் உன் பொண்ணை வச்சுக்கோ. ஆளை பாரு, எங்க தம்பிக்கு வேற பொண்ணே இல்லையோ, இவ கொட்டி ஆள் நிக்குது. என் தம்பி ஆசைப்பட்டதுல ஒரே காரணத்துக்காக உன் வீடு ஏறி படி ஏறி வந்து பொண்ணு கேட்ட பத்தியா எங்களுக்கு சொல்லணும். அப்ப போங்கடா வெளியே. அப்ப என்ன வெள்ளைக்கு நிக்கிறியா? ஓ வேணா சண்டை போடணுமா? வா வா. ஐயோ அத்தை, பாயால சொன்ன பட்டாது என்ன கழுத்து பிடிச்சி வெளிக்கிறோமா? போட வெளியே. யோ என் அண்ணன் சட்டை பிடிக்கிறியா உன்ன? கதிரு விடுங்கய்யா. கதிரு என்னது இது? அவரு நம்மளோட வயசுல மூத்தவர். இப்படியே நடந்துக்கிறவ எப்படி நடந்துக்கணும்னே இல்ல தெரியாம தான் கேக்குறேன். எப்படி பொறுத்து போறது? ஏன் வயசுல மூத்தவர் கை வைக்க கூடாதா? அப்ப நீங்க வயசுல மதிக்க கூடியவர், அவருக்கு மேல கை வைக்கலாமா? கேப்பேன்ல. அவருக்கு ஒரு நியாயம் உங்களுக்கு ஒரு நியாயமானே. சி இந்த ஆள் ஒரு ஆளு, இந்த ஆளு படியேறி வீட்டுக்கு வந்து பொண்ணு கேட்ட பத்தியா நம்மள சொல்லணும். வாங்கனே. சரி நல்லா அசிங்கப்படுத்தி அனுப்பிட்டியமா? வாங்கடா. பரவாயில்லமா தம்புற, என் தம்பி பிடிக்கல இல்ல உனக்கு? உன் மனசுக்கு யாரை பிடிச்சிருக்கோ அவங்கள கல்யாணம் கட்டிக்கிட்டு சந்தோஷமா வாழ. என்ன வரேன், மறக்காம கல்யாணத்துக்கு சொல்லி அனுப்புங்க. கண்டிப்பா கல்யாணம் வைப்பேன். இந்த 4 நாளே மகளுக்கு கல்யாணம் வந்து சோத்த கொட்டிட்டு போங்க. வாங்கடா. வந்துட்டாங்க பிச்சைக்கார பயிர்களா. வெளியே போங்கடா. என் வீட்டுக்குள்ள உங்களுக்கு மரியாதை கேக்குதோ? வாங்கடா வெளியே. எல்லாத்தையும் கூட்டு போ. அண்ணே வாங்கனே. சரி கருமம். இங்க பாரியா, என் அண்ணன் சட்ட மேல கைய வச்சதுக்கு நீ நிஜமா பதில் சொல்லியே ஆகணும். இல்லைன்னாலும் சொல்ல வைப்பேன். என்ன நீ எல்லாம் ஒரு ஆளுன்னு மதிச்சு உன்கிட்ட பொண்ணு கேட்க வந்த பாத்தியா? உன்ன கூட விடு, உன் மகளான உண்மையை சொல்லணும்னு நினைச்சேன். ஆனா உன் மகளை இப்படி வளர்த்து வச்சிருக்கீங்களா? ஏத்தா இல்ல தெரியாம தான் கேட்கிறேன். அப்ப என் தம்பிகிட்ட பேசும்போது காதலிக்குது, காதல் வருது அப்படி இப்படின்னு சொல்லிக்கிட்டு சுத்திட்டு தெரிஞ்சா இப்ப என்ன காதல் அழிக்கவே இல்லைன்னு சொல்லிருக்க. இதை நீ முன்னே தம்பிகிட்ட சொல்லியிருந்தா இப்படி வந்து அசிங்கப்பட அவசியம் கிடையாது. அங்க அவன் ஒன்ன நினைச்சுக்கிட்டு குடிச்சுக்கிட்டு கும்பல் அடிச்சுக்கிட்டு அது என்ன சாப்பிட மாட்டேங்குது, ஒன்னும் செய்ய மாட்டேங்கிறியா? அவன் அங்கிட்டு கஷ்டத்தை அனுபவிச்சிருக்கியா, நீங்கிட்ட கஷ்டத்தை அனுபவிச்சிருக்கேன்னு வந்து பொண்ணு கேட்க வந்த பத்தியா? எங்களை சொல்லணும். நல்ல பதிலுக்கா சந்தோஷமா இருங்க. என்ன சரி வாங்க நீ போவோம். வாங்கடா. வந்துட்டாங்க. யோ நீ எல்லாம் மனுஷன் தானாயா? அதான் அவனை எனக்கு கட்டி வைக்க மாட்டேன், அவனை பார்க்க கூடாது பேச கூடாது சொல்லிட்டீங்கல்ல. இப்படி வீடு தேடி வந்து பொண்ணு கேட்க வந்தவள இவ்வளவு அசிங்கப்படுத்தி அனுப்பிட்டீங்களே. இந்த ஊருக்கு அவ்வளவு மதிக்கிற இடத்துல அவங்க இருந்தாங்க தெரியுமா? அந்த அண்ணன் என்ன செஞ்சாரு? சீ கருமம். உன் ஜாதி புத்தி போகவே போகாதுல்ல. உன்னையெல்லாம் அப்பன்னு சொல்ல அசிங்கமா இருக்கியா? நான் அப்படிதான் போகல கூட்டு போ. மேல இருந்து ஒருத்தன் பாத்துக்கிட்டே இருக்கியா? இதெல்லாம் பாத்துட்டு அவன் சும்மா இருக்க மாட்டேன். என்ன போடி உள்ள. கூட்டு போ. அம்மா கூட்டு போமா உள்ள. பாடி உள்ள. அவங்க அண்ணனை அசிங்கப்படுத்தினது மட்டும் மருதுக்கு தெரிஞ்சதுன்னா என்ன செய்வானே தெரியலையே. அவனுக்கு ஒரு பயங்கரமா கோவம் வருமே. கடவுளே எதுக்கு இம்மா பெரிய தண்டனை கொடுத்த? என்ன தண்டனை இருந்தாலும் என்னையோட விட்டுருந்தா அதான் பெருசா இருந்திருக்க மாட்டேன்ல. இப்போ இது குடும்ப பிரச்சனை ஆகி போச்சு. கடவுளே எக்காரணத்தை கொண்டு மருதுக்கு தெரிஞ்சிடவே கூடாது. ஏனே இதையெல்லாமே கண்ணுல பாக்கணும். ஏனே எப்படி தூரம் அந்த பிள்ளை மேல நம்பிக்கை வச்சு கேட்டிய? அந்த பிள்ளை பதில் சொல்லிச்சா? கடைசியில அவங்க அப்பா சட்டையை பிடிச்சி வெளியே தள்ளி விடுறாரு. சீ கருமம். இதெல்லாம் நமக்கு தேவையானே? வீட்டுல போய் அந்த பையில முதல்ல வச்சுக்கிறேன் பாருங்க. இலை வாய அடக்குடா. என்ன நீ எப்ப பார்த்தாலும் ஒரு சீக்கிட்டு வர? எந்த இடத்துல எந்த எப்படி இருக்கணும்னு தெரியாதா? உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு ஞாபகத்துல இருக்கா இல்லையா? ஆனா அதுக்காக உங்களை ஒருத்தர் அசிங்கப்படுத்த பார்த்துட்டு சும்மா இருக்கணுமா? சும்மா இருக்க வேண்டிய இடத்துல சும்மா இருக்கணும்னா சும்மா இருந்ததே ஆகணும். என்ன எந்த இடத்துல கோவத்தை காட்டுறன்னு எந்த இடத்துல அடங்கி போற முடியும் இருக்கடா ஒரு ஆம்பளைக்கு? இப்படியா இருப்ப? ஐயா ருத்ரா, அவன் பேசுறது தப்பு இல்லையா? நீ ரொம்ப பொறுத்து போயிட்டயா? அந்த ஆளு ஒரு சட்டையில கை வைக்கிற அளவுக்கு நீ பொறுத்து போயிட்ட. ஏயா அந்த அளவுக்கு ஐயா நம்ம மான மரியாதை நம்ம குறைஞ்சு போயிட்டோம். நம்ம மருதுக்கு இல்லாத பொண்ணாயா? ஏயா ருத்ரா, நீ கஷ்டப்பட்டு தம்பியை வளர்த்துருக்க. இப்படி கஷ்டப்பட்டு வளர்ந்தவங்களுக்கு இப்படி ஒரு குடும்பத்துல இருந்து பொண்ணு எடுக்கணுமா? அந்த புள்ளையே வேணான்னு சொல்லுதுடா. அப்பதான் எல்லாருமே தப்பு தப்பா புரிஞ்சுக்கிருக்கீங்க. என்ன நம்ம வீட்டு சைடு மட்டும் இருந்து யோசிக்க கூடாது, அந்த புள்ள சைடுல இருந்து கொஞ்சம் யோசிங்க. அவங்க அப்பா இம்புடு தூரம் பேசிக்கிருக்காரு. அந்த புள்ள அவங்க மிரட்டுறதுல கூட ஏன் அப்படி சொல்லிருக்க கூடாது? என்னமோ போடா, இப்படியே சொல்லி வாய் எடுக்கு. இப்படியாடா அசிங்கப்பட்டு வந்து சொல்லு பாப்போம். அப்பதா இப்ப என்ன நடந்து வச்சு? அவன் நான் குத்தி கொலை பண்ணிட்டாரா? அப்படியே கொலை பண்ணாலும் நம்பிக்காக ஏத்துக்க நான் தயாராத்தான் இருக்கேன்.
நான் முன்னே சொல்லிவிட்டேன், நான் வாழ்ற வாழ்க்கையே இவங்களுக்காகவே. என்ன இப்ப என்ன சட்டையை புடிச்சு வெளியே தள்ளிட்டாரு அப்படிதான். இதுல என்ன இருக்கு? இது ஒண்ணு நான் பெரிய அசிங்கமா நினைக்கல. இதை விட எம்பிட்டு அசிங்கம் பண்ணனாலும் இவங்களுக்காக அதை தாராளமா செய்வேன். ஏன்னா இவங்க மேல வச்சிருக்க பாசம் அப்படி. இசவச்ச தாய போல பேசுகின்ற தெய்வம் நீயே, எதிரே நிற்கும் இமயம் நீயடா. என்னை நானே பார்த்துக் கொள்ள கிடைத்தாயே நீயும், அதனாலே தானோ உன்னில் தனி பாசம். இங்க இருங்க, இங்க நடந்தது யாரையும் மருதுகிட்ட சொல்லிக்கிருக்காதீங்க. மருதுகிட்ட இல்ல, நம்ம 4 பேத்துக்குள்ள மட்டும் இருக்கட்டும். யார்கிட்ட யாரும் சொல்லிக்கிருக்க வேணாம், புரியுதா? முக்கியமா மருதுக்கு தெரிஞ்சுட்டா ஏறி கட்டி சண்டைக்கு வந்துருவியான். இங்க இருங்க, இப்பவும் அந்த புள்ள இப்படி சொன்னதுக்கு பின்னாடி ஏதோ காரணம் இருக்கு. அது நல்லாவே எனக்கு தெரியுது. ஒரு இடத்துல ஒரு தடவை அசிங்கப்பட்டுட்டா திரும்ப திரும்ப அதே தப்ப செய்யணும்லாம் கிடையாது. என்ன நம்ம சைட்ல மட்டும் இருந்து எப்பயுமே யோசிக்க கூடாது. நமக்கு எதிரில இருக்கவங்க சைட்ல இருந்தும் கொஞ்சம் யோசிச்சாதே விஷயம் என்னம்னே புலப்படும். தாத்தா உனக்கு சொல்லி தரணுமா? அப்பதான் உனக்குமே. யாரும் மருதுகிட்ட சொல்லிக்கிருக்காதீங்க. வாங்க வீட்டுக்கு போவோம். ஏனே இந்த வாழ்க்கை முழுசும் எங்களுக்காகவே வாழ்ந்து அர்ப்பணிச்சணும்னு நினைக்கிறீங்களா? உங்களுக்காக நீங்க வாழவே மாட்டீங்களா? இல்லை, நான் எனக்காக வாழ மாட்டேன்னு நான் சொல்லவே கிடையாது. என்னோட சொத்து, என்னோட உலகமே நீங்க தான்டா. நீங்க 7 பேரும் சந்தோஷமா இருந்தா வேற என்னடா எனக்கு வேணும்? அதை தாண்டி வேற எதையும் நான் பெருசா நினைக்கல. என்ன இப்ப சொல்றேன், யாரும் மருதுகிட்ட மட்டும் சொல்லிவிடாதீங்க, புரியுதா? வாங்க போவோம். உனக்குள்ளே என்னை நீயும் மழை காக்கும் அன்பை பார்த்து வருங்கால நட்பும் கூட நம்மை பேசும். தல என்ன நேரத்துல வரேன்னு சொல்லிச்சு அந்த பிள்ளை? இடே 10 மணிக்குள்ள வந்துடும் சரி சொல்லிச்சுடா. மணி இப்ப 11:30 ஆகுது. தல நசத்துக்குமே வரேன்னு சொல்லிச்சா? இல்லை வரேன்னு சொல்லிச்சுடா. கண்டிப்பா நான் வந்துருவேன், நாளைக்கு கண்டிப்பா நம்ம மீட் பண்றோம்னு எங்கிட்ட தெளிவா சொல்லிச்சுடா. அப்புறம் என்ன 11 கிட்ட ஆகி போச்சு, என்ன ஆளக்கானா? அதான்டா எனக்கும் ஒண்ணும் விளங்கல. ஒருவேளை ஏதாவது பிரச்சனையா இருக்குமோ? அது எப்படி தல கிளம்புற வரைக்கும் எந்த பிரச்சனை இல்லாம கரெக்டா கிளம்பி வரும்போது தான் பிரச்சனை வருமா? அப்படிலாம் கிடையாது. இல்லை அப்படிலாம் இல்லடா. இந்த மாதிரி ஏதாவது நல்ல காரியம் நடக்கும்போது தான் நமக்கு பிரச்சனை எல்லாம் தேடி வரும். என்ன பேசாம அவங்க வீட்டுக்கு போனா என்ன? தல பிளான மாத்து தல. ஒரு அண்ணன் 2 அண்ணன் 5 அண்ணன் நல்லா முரட்டாளுங்க. என்ன ஒருத்தி முடிச்சாலும் தோட முடிச்சு போடுவாங்க. இல்லை கூட வார உனக்கே இம்புட்டு இருந்தா அந்த பிள்ளைய லவ் பண்ணிக்கிருக்கேன்டா. அப்போ அந்த 5 அண்ணனை மீறி தானே நான் கல்யாணம் பண்ணணும். யோசிச்சு பாரியா நிலைமைய. நீ என் ரவுடித்தனத்தை பார்த்தது இல்லையே. எங்கதில் காட்டவே மாட்டேங்கிறியா? நீ எவனும் வாய்ப்பு கொடுக்கலடா. இல்லைன்னா ரவுடித்தனத்தை காட்ட மாட்டேன். ஏலே சொல்ல போனா போலீஸ் கேஸ் மட்டும்தான்டா ஆகல, மத்தபடி ரவுடிக்கே ரவுடிடா நானு. என்னத்தால வாயிலும் சொல்லிக்கிருக்க நீ. வேணா எவன்ட்டே போய் வம்பெடுத்துட்டு வா, மூஞ்சி மோர உடச்சு விட்டு வரேன். ஏத்தால உனக்கு நான் தான் கிடைச்சனா? இல்ல நீ தானே பாக்கணும்னு சொன்னா அதுக்காக சொன்னேன். இல்ல பேசாம அந்த புள்ள வரலன்ற கடுப்புல நான் இருக்கேன். நீ வேற மனசு இருக்கு. என்னாச்சு இதுல? நீ ஏண்டி பயப்படுற? சீனியர் வாங்க போயிடலாம். இங்க வேண்டாம். என்ன வெண்ணைக்கு பயப்படுற? சொல்லி பார்த்துட்டு நில்லு. சீனியர் வேணாம் சீனியர், வாங்க. இவளென்ன உங்களுக்கும் அவளுக்கும் சண்டை தான் வரும். வாங்க போயிடலாம். தெரியாம இப்படி கூட்டு வந்துட்டேன். வாய் மூடு சுஜி. ஏலே ஓமோண்டா நல்லா படிக்கிறவங்க எல்லாம் காலேஜ கட்டடிச்சு நீ பாத்துருக்க? இல்லைங்க தல. அன்னைக்கு இன்ஜினியரிங் காலேஜ்ல போய் வாண்டட வம்பெடுத்துட்டு வந்தியே, அவன் தானே? நான் எங்கட வம்பெடுத்தேன், அவன் தானே வம்பெடுத்தியா? சீனியர் அவன் வம்பெடுக்கறான், வாங்க போயிடலாம். எனக்கு தெரியும், நீ பேசாம ஓமோண்டா. என்னத்த சொல்ல, நல்லவங்களுக்கு காலமே லஞ்சல் வாங்கல அந்த மாதிரி சில வேற பண்றது. வெளியவே பட்டைய போட்டு தான் உத்தமேன்னு சொல்றது. உள்ளுக்குள்ள பாத்தியா என்னென்ன புத்தி இருக்குண்டு? அதுவும் ஐயர் பொண்ணை தள்ளிட்டு வந்திருக்காப்ல. ஏய் சீனியர் வாங்க சீனியர் போயிடலாம். தேவையில்லாம கோயில சண்டை போடாதே. யாராவது ஏதாவது நினைச்சுக்க போறா. வாங்க தல. வேண்டாம் தல, வாத்தல போயிடலாம். நான் எதுக்குடா போகணும்? நான் ஒரு சோழியா நிக்கிறேன், நான் நிப்பேன். யார பத்தி எனக்கு என்ன கவலை? தல சரிதான் தல, தேவலமா உங்களுக்கு இருக்கு. நீ அன்னைக்கு வந்து ஏன்ட்ட வம்பளுக்கும் போது தெரியலையா? வாய் பூத்திட்டு நில்லு. என்ன வாய் திறந்து மட்டும் பேசிட்டே இருக்க? ஏன்டா வாய் இருக்கவெல்லாம் பேசதானே செய்வியா? இல்ல பேசாம அமைதியா இருப்பானா? அண்ணா ப்ளீஸ் அண்ணா, தேவையில்லாம சண்டை போடாதே. அவ பேசாம தானே இருக்கா. நீங்க எதுக்கு தேவையில்லாம பேசிட்டு இருக்கீங்க? மன்னிச்சிருங்க, அன்னைக்கு நடந்த சண்டைக்கு இப்ப சண்டை போடாதே. நான் அவளை கூட்டிட்டு போறேன். ஏமா நில்லு, நான் ஒண்ணும் சொல்லல. நான் சும்மா பேசிக்கிறேன், அப்படிதான். இது என் பழைய கடனு. ஏய் வேணாம், வாய பொத்திரு. கோயில்ட்டு பாக்குறேன், இல்லன்னா அடிச்சு மூஞ்சி மாறலாம் உடச்சு விட்டு போயிருக்கேன். என்ன பத்தி பேச கூட பேசாம இருந்துக்கிறேன். நான் ஐயா கூட தள்ளி வந்து நீ பாத்தியோ? பின்ன என்ன செஞ்சுக்கிருக்கு நீ?
ஊருக்குள்ள பட்டையை போட்டு நான் நல்லவேன்னு சொல்லிட்டு தெரியற காலேஜுக்குள்ள போறான் வெளியே என்ன வேலை பார்த்துக்க இருக்க ஐயோ அண்ணா நீங்க தப்பா புரிஞ்சிட்டு இருக்கீங்க அப்படிலாம் இல்ல நானும் இவரும் லவ் பண்றோம் அத கோயிலுக்கு சாமி கும்பிட வந்தோம் ஓ லவ்வா ஏய் இவங்கிட்ட எதுக்கு சொல்லிட்டு இருக்க வாய் புத்தி சீனியர் வாங்க சீனியர் நீங்க சண்டை போடாதே வரலனா நான் போயிடுவேன் யாரு உனக்கு நேரம் நல்லா இருக்குன்னு நினைச்சுக்கன்னா உன்னை பார்த்த இடம் கோவிலா போச்சு இல்லன்னு வச்சுக்க மூஞ்சி மோகலாம் எட்ட மாதிரி இருக்கும் பாத்துக்க ஓ அப்படியா இடம் மாறுமோ அதையும் பாப்போமே ஐயோ ப்ளீஸ் தேவையில்லாம அவகிட்ட வம்பிழுக்காதே அவள உங்க மேல கோவத்துல தான் இருக்கா ரெண்டு பேரும் மாத்தி மாத்தி பேசி சண்டை போடாதே என் கூட நிக்கிறீங்க ஜால்ரா என்னன்னு சொல்லுங்க ஜாடுறவா ஏன் மாமி ஏய் யார் பாத்தி மாமிங்கிற வாய்ச்சிட்டு வாய் போட சொல்லு இன்னுமா நான் ஜாடத்தை மாதிரி பேசிக்கிருக்கேன் அதுக்கு தான் நின்னுக்கு இருக்க யாரா அப்படிதான் பார்த்து வச்சுக்க என்ன நான் பாத்திரம் வச்சுக்க முடியாது வேண்டாமா சண்டை போடுவோம் ஒத்தைக்கு ஒத்த அன்னைக்கு பேசுறீங்க காலேஜ்ல பெரிய இவனாட்டம் ரவுடி இப்ப பேசு ஐயோ ப்ளீஸ் கொஞ்சம் நிறுத்துங்க தேவையில்லாம மாத்தி மாத்தி பேசாதே அன்னைக்கு பிரச்சனை அன்னைக்கே முடிஞ்சிட்டனோ இப்போ எதுக்கு மறுபடியும் பேசிட்டு இருக்கே மறுபடியும் பேசி பிரச்சனை வளர்க்காதே இது கோவில் யாராவது பார்த்தா தப்பு தப்பா பேசுவா அவ பேசுறதுக்கு நான் மன்னிப்பு கேட்டுக்கறேன் மன்னிச்சிருங்க ஏய் இவங்களுக்கு நீ மன்னிப்பு கேட்டுக்க நீ எனக்கு தப்பு செஞ்ச ஐயோ சீனியர் வாங்க போவோம் சுஜி சொன்னனால வாயை பொத்திட்டு போறேன் இல்லன்னு பையன் இன்னைக்கு நீ அவ்வளவுதான் ஓஹோ சரி போ இன்னொருத்தல எப்ப பார்த்தாலும் உன்ட்டு வாண்டல வம்பளுக்கு மாதிரியே வாரியாவே இவன் இவனோடா விடுறா பேசாம அவங்க வீட்டுக்கு போயிடலாம்டா சரியா ஒரு நினைக்கிறேன் ஆனா இப்ப வேணாம் இப்ப எல்லாருமே வீட்டுல இருப்பாங்க நைட்டு போல செவரேறி குதிப்போம் அப்படிங்கிறியா சரி வீட்டுல போய் நான் போன் அடிச்சு பாக்குறேன்னா இந்த பிள்ளைய பார்க்க வர அவசரத்துல போனை வீட்லயே வச்சுட்டு வந்துட்டேன் சரி தல நம்ம வீட்டுல போய் போன் அடிச்சு பார்ப்போம் வா ஏன்னா டைம் ஆகி போச்சு இன்னும் வரல அதனால வீட்டுல போய் போன் அடிச்சு பார்ப்போம் எடுக்கலண்டா நைட்டு செவரேறி குச்சிருவோம் சரி தல காதலின் அவஸ்தை எதிரிக்கும் வேண்டாம் நரக சுகமல்லவா நீரப்பை விழுங்கி விட்டே மிளம் அருந்தி விட்டே நோயாய் நெஞ்சில் நீ நுழைந்தாய் மறந்தை ஏனடா தர மறந்தாய் எனக்கு என்ன செய்யணும்னே தெரியல இருந்தது எப்படியாவது இன்னைக்கு என் காதுல அவன்கிட்ட சொல்லி பண்ணணும்னு ரொம்ப ஆசையா இருந்தேன் அவனும் என்னை பார்க்கணும்னு ரொம்ப ஏக்கத்துல இருந்திருப்பேன் போனையும் உடைச்சு போட்டாங்க என்னதான் செய்யறதுன்னே தெரியல அப்ப தோணுச்சு நானா காதலிக்க கூட தகுதி இல்லாதவன் அதனால நினைச்சு கூட பார்க்க கூடாதுன்னு லூசு 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 மாதிரி பேசாதீங்க நீ பாருங்க எதுக்கு என்கிட்ட சொல்லாம நீ பார்க்கணும்னு முடிவெடுத்த இல்லல உன்கிட்ட சொல்லணும்னு தான் நினைச்சேன் சரி கிளம்பி முடிச்சிட்டு உடனே கூட்டு போலாம்னு தான் இருந்தேன் நான் அதுக்குள்ள இப்படி ஆகி போச்சு என் அம்மா அம்பிட்டு அழுதாக இருந்தது ஒருவேளை நீ அவனதையும் கட்டிக்கறணும்டா எனக்கு ஒரு பட்டு வசதி வாங்கி கொடுத்துட்டு போய் கட்டிக்கன்னு சொல்லி சொல்றாங்க நீ என்ன வாங்கி கொடுக்கலாம்னு இருந்தியா ஏய் நான் எப்பல வாங்கி தருவேன் அதானே அப்பெல்லாம் செஞ்சு போறாதன்னா அம்மா பாவம் என்னை மாதிரி அம்மா இல்லாத பிள்ளைகளுக்கு தான் அம்மாவோட பாசம் என்னன்னு தெரியும் என்ன அம்மா மனசை காயப்படுத்தாதல சௌமி அங்க பாரு நம்ம காதலுக்கு அம்மா ஏத்துக்கிறாங்க ஏத்துல ரெண்டாவது விஷயம் அம்மா அப்பாவை என்னைக்குமே குறைச்சி எடை போடக்கூடாது அவங்களுக்கு இருக்கும்போது அதை அலட்சியமா நினைப்பாங்க இல்லாதவங்களுக்கு தெரியும் அம்மா விட்டு கொடுக்கணும்னு நினைக்கல எனக்கு ஆத்தாவே இல்ல என் அப்பா போனதுக்கு அப்புறம் இப்படி தூரம் வளர்ந்து ஆளை கிடைக்கிறதே என் ஆத்தா நல்லதே ஆனா அதுக்காக அவனையும் விட்டு கொடுக்க முடியாதுல்ல எனக்கு என்ன செய்யறதுன்னே தெரியல சரி அழுகாத நம்ம பொறுமையா எல்லாத்தையும் முடிவெடுப்போம்னு அவசரப்படாத நீ அழுதாப்புல மட்டும் எல்லாம் சரியா போயிருமா என்ன பொறுமையா யோசிப்போம் ஏதாவது நமக்கு விளங்கும் நீ அழுது எனக்கு கஷ்டமா இருக்கு சௌமி அழுகாத சாப்பிட்டியா இல்ல அவனை போய் பார்த்துட்டு வந்து அவன்கிட்ட நம்ம சொன்னதுக்கு பிறகு உடனே கூட்டு போய் நம்ம சிட்டிக்குள்ள போய் பிரியாணி வாங்கி சாப்பிடலாம்னு நினைச்சோம்ல அதுக்குள்ள இப்படி ஆயிடுச்சு சரி விடு அழுகாத அழுகிறத நிறுத்து சரி அவனை பார்க்க முடியல வழி வேற ஒரு சைடு இருக்கட்டும் அது ஃபர்ஸ்ட் பிளான் பிரியாணி வாங்கி தின்னுங்கிறது கரெக்டான பிளான் தானே நானும் சாப்பிடல நம்ம ரெண்டு பேரும் போய் கடை தெருவுல பிரியாணி சாப்பிட்டு வருவோமா நான் ஏன் இப்படி சொல்றேன் நீ நினைக்கலாம் நான் இப்போ காமெடி பண்றது கூட நீ நினைக்கலாம் ஆனா ஒன்னு புரிஞ்சுக்க நம்ம வாழ்க்கையில முதல் விஷயம் நமக்கு கிடைக்கலன்னா ரெண்டாவது விஷயத்தை என்னைக்குமே யாருக்கா விட்டு கொடுக்க கூடாது என்ன
வந்தியா? அதுக்கு பிறகு வந்து என்கிட்ட எதுவுமே பேசவே இல்லை. இல்ல அத்தை, வீட்டுக்கு வரதுக்கு நேரம் இல்லாம போச்சு, வேற ஒண்ணும் இல்ல. அத்தை, உங்ககிட்ட கேட்காமலே ஒரு முடிவு எடுத்துட்டேன் அத்தை. என்ன முடிவு? ஒன்றும் இல்லை அத்தை, நான் பேசி பார்த்தேன். அவர் எதுக்குமே சரியாக வர மாதிரி எனக்கு தெரியல. அதனால நான் வேற ஒரு முடிவு எடுத்துட்டேன். பேசி பார்த்து சரியா வரலையா? என்ன சொல்ற? ஆமா, அப்படி சீக்கிரத்தில் படிய மாட்டாங்க இந்த ஆம்பளை பையில போறான். எல்லாம் ஒரே ரத்தம் தானே. உன் மாமக்காரன் அப்படித்தேன். அதே பேசி பார்த்தா சரியாக வராதுண்டு நான் நான் வேற ஒரு செயலில் இறங்கிட்டேன். என்ன செயலு? ஒன்றும் இல்லை அத்தை, மகடிக்கு மயங்காத பாம்பே கிடையாது. அதே மாதிரி ஆம்பளையோட வீக்னஸ் என்னண்டு உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஏய், என்ன சொல்ற? ஆமா அத்தை, எனக்கு வேற வழி தெரியல. என்னைக்கா இருந்தாலும் எனக்கும் அவருக்கும் அந்த ஒரு விஷயம் நடக்க போறதுதே. நடக்க வேணாம்னு நீங்களே பேசி வச்சிருந்தீங்க. எனக்கு விருப்பம் இல்லை, அவருக்கு விருப்பம் இல்லாம தான் இருந்துச்சு. ஆனா இப்போ நமக்கு ஒரு விஷயம் நடக்கணும்டா, நம்ம யூஸ் பண்ணிக்கிறத தப்பு இல்லைன்னு தோணுச்சு. அதனால இப்படி முடிவு எடுத்துட்டேன். அதுக்கு உன் புருஷன் சரின்ட்டு சொன்னானா? இன்னும் நான் அதை பத்தி பேசல. ராத்திரி மல்லிப்பூ வாங்கிட்டு வாங்கன்னு மட்டும்தான் சொன்னேன். மற்றதெல்லாம் ராத்திரி தான். ஏன் வந்தியா, நீ ஏது சொல்லலைனாலும் நானே இது சொல்லணும்னு நினச்சிக்கிறேன். பேச்சுவார்த்தைக்கு சரி வரலண்டா, இப்படித்தான் அவங்கள அடக்கணும். உன் மாமங்காரன் எதுக்குமே அடங்க மாட்டானே. ஆனா இந்த ஒரு விஷயத்துக்கு அவன் அடங்கிதான் போவேன். வேற எதுக்கு உங்களுக்கு ஒத்த பிள்ளை? மெண்டல் மாதிரி கேள்வி கேட்காத. ஒத்த பிள்ளைக்கு மேல நிக்கல, நான் என்ன செய்ய? அதே ஆபரேஷன் பண்ணிட்டோம். ஓ, அப்படி தெளிவா சொல்லுங்க. எனக்கு குழந்தை பிறக்கல, அது ரெண்டாவது விஷயம். எனக்கு அதெல்லாம் முக்கியமே கிடையாது. எனக்கு ருத்ரமாமாவை பழி வாங்கணும், அம்படி. அதனால தான் இப்படி தூரம் பேசிக்கிறேன். புரியுது. இப்ப கையில் எடுத்திருக்கல, இந்த ஆயுதமே சரியா வரும். ஓ, பிறகு பாத்துக்கலாம். ராத்திரி விஷயத்தை முடிச்சுட்டு வெள்ளனை வந்து சொல்லு என்ன? சரிங்க அத்தை. அப்படியே நம்மள மாதிரியே இருக்கா. நம்மளும் இப்படித்தானே எல்லா வேலையும் செய்வோம். அகப்பையில் இருக்க சட்டியில் வந்து தானே ஆகணும். பார்த்துக்குருவோம். மாமா, நான் எதுக்கு மல்லிப்பூ வாங்கிட்டு சொன்னேன்? நீ இப்போ வரைக்கும் புரியலன்னா ராத்திரி புரியும். எனக்கு ஒரு விஷயம் நடக்கணும்டா, அதுக்காக எந்த எல்லைக்கு வேணாலும் போவேன். அவரே அவந்தியா. ஓய், சேட்டை பிடிச்சவளே, என்ன செஞ்சுக்கிருக்க? ஒரே சத்தமால இருக்கு. உன்னை தேடுவே இல்லை, நீ ஒன்றும் நினைக்க தேவையில்ல. நீ உள்ளதே இருக்கேன்னு எனக்கு நல்லாவே தெரியும். உள்ள இருக்கிறலாம் சரி, ஃபைல் எல்லாம் எடுத்து கழிச்சு போட்டுன்னு வச்சுக்க. அப்புறம் உன் அங்கிளுக்கு நான் பதில் சொல்ல முடியாது. நான் உடனே சொல்லிடுவேன் இந்த புள்ள தாங்க அப்படின்ட்டு. பாத்துக்காம போடுங்கடா அடிய. எங்களை சொல்லி தருவீங்களோ? உள்ள சிசிடிவி ஃபுட்டேஜ் இருக்கு. யார் போய் சொல்றானோ உங்க அங்கிளுக்கு தெரிஞ்சு போயிராமா? எங்கவே ஏமாத்துறீங்களோ? நான் உனக்கு அம்மாடி, தெரிஞ்சுக்க. அடி பொடி சாட்டை பிடிச்சவளே, எனக்கு சோழி இருக்கு, நான் வாரேன். எக்ஸ்கியூஸ் மீ. யாரு? ருத்ரன் சார் இருக்காரா? அவரை பார்க்கணும். இந்த குரலை எங்கேயோ கேட்டிருக்குமே. அவர் இல்லையே. சரி, ஓகே. நான் ஒரு ஃபைல ஒன்று உள்ள இருக்கணும், அதனால நான் உள்ள வரணுமே. ஆபீஸ் சம்பந்தப்பட்டதான். நீங்க யாரு? நான் வருண். இப்போ சென்னையில இருந்து அக்ரிகல்ச்சர் ஆபீஸ்ல இருந்து வந்திருக்கோமே, அந்த வருண். வருணா? ஐயோ, யார் பார்க்க கூடாதுன்னு நினைச்சனே, அவனே வந்துட்டானே. இப்போ என்ன செய்யறது? சார் இங்க இல்ல. அவர் இல்லாத நேரத்துல அவர் கேபின்ல எதையும் பார்க்க கூடாது. ஐயோ, நான் எதையும் பார்க்கலங்க. உங்ககிட்ட ஒரே ஒரு சைன் மட்டும் வாங்கிட்டு போறேன். உங்ககிட்ட ஒரு வாங்க சொன்னார் சைன். என்கிட்ட சைனா? அப்படி என்ன செய்வேன்? ஐயோ, இல்ல, நான் கொஞ்சம் பிஸியா இருக்கேன். ஐயோ, நீங்க பிஸியா வேணா இருங்க. ஒரே ஒரு சைன் தான் ப்ளீஸ். கதவை ஓபன் பண்ணுங்க. மாட்டேன் போலயே. ஐயோ கடவுளே, என்ன செய்யறது? அனு வேற உள்ள இருக்காளே. கடவுளே, இப்போ என்ன பண்ணுவேன்? எக்ஸ்கியூஸ் மீ, ப்ளீஸ் கதவை திறக்கிறீங்களா? எனக்கு வேலை இருக்கு. ஐயோ, சரி, அனு இருக்க ரூமை போட்டுவோம், வேற வழி இல்ல. எவ்வளவு பெரிய தப்பு செஞ்சிருக்கேன். முன்னாடி என் முகத்தை காட்டக்கூடாது, தகுதி இல்லாதவ வரும். ஒன்ன மாதிரி இந்த உலகத்துல யாருமே இல்ல. வரும் என்ன மன்னிச்சிருவாரு. என்ன வேணும்? உங்களதான் கேக்குறேன், என்ன வேணும்? இல்ல, ஒரு ஃபைல சைன் பண்ணணும். சரி, அங்கே வச்சுட்டு போங்க, நான் பாத்துக்கிறேன்.
இல்ல ஃபைல் உள்ளதா இருக்கு, எடுத்து சைன் பண்ணணும். ஓ அப்படியா? நானே எடுத்துட்டு வரேன், நீங்க இங்கே போருங்க. வருண். வானம் எங்கும் உன் பிம்பம் வானம் கையில் சேரவில்லை காற்றில் எங்கும் உன் வாசம் வெறும் வாசம் வாழ்க்கையில் இல்லை. உயிரை வெறோடு கிளே என்னை சந்தியில் தாய் எங்கே சென்றாயோ கள்ளே ஓம் ஜீவன் ஓடும் முன்னே ஓடோடி வா. யோ வெளிய வாயா. யோ என்னமோ உலகத்துல உன் பொண்ணுதான் பெரிய ஆளுத மாதிரி பொண்ணு பத்தி வச்சிருக்கிய, வெளியே வா. ஐயோ நல்ல மனுஷா வா. யோ உனக்கெல்லாம் நெஞ்சு திமுறி எம்பிட்டு இருந்திருந்தா ஏன் ஒன்ன சட்டையை பிடிச்சு வெளியே தள்ளியிருப்ப நீ? ஏ என்னடா அப்படியே 60 நிக்கிற சண்டியர் மாதிரி? ஆமாயா நான் சண்டியர்றேன். என்ன உனக்கு எம்புட்டு திமிரு? உன்னையெல்லாம் போய் ஒரு மனுஷன் மதிச்சு உனக்கு மரியாதை கொடுத்திருந்தா என் அண்ணனை எம்புட்டு கேவலமா அசிங்கப்படுத்தி அனுப்பியிருக்கிய? என் அண்ணன் எங்களை வளர்த்ததை தாண்டி வேற என்னையா தப்பு செஞ்சாரு? உன்னையெல்லாம் ஒரு ஆள்னு மதிச்சு என் அண்ணன் எனக்காக பொண்ணு கேட்க வந்து உன் வாசல் ஏறி வந்து ஒரு தப்பு. வெளியே அனுப்பியிருக்கிய, சட்டைய பிடிச்சு கேள்வி கேட்டிருக்க நீ. உன்னை வர்ற கோபத்துக்கு நான் கேட்டனா? உன் மகளை நான் கேட்டனா? உன் மகனை நாயா மாதிரி நீ சுத்தி வந்தாயா? இப்போ என் அண்ணன் வந்து இறங்கி வந்து பொண்ணு கேட்கவும் உனக்கு எம்படி திமுரு? உனக்கு பெற்றிருந்தவனே இன்னைக்கு உன்ன